அடுத்த பேச்சாளராக எம் தௌஃபிக் அஹ்மத் அத்தாய் அவர்களை இஹ்ராமை பற்றி பேசுவதற்காக அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تقتلوا الصيد وأنتم حرم صدق الله العلي العظيم. எல்லா புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டு வருகின்ற அந்த அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பும் அருளும் எம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எனக்கு முன்னால் பேசி சென்றவர்கள் எல்லாம் ஹஜ் அதனுடைய சட்டங்களை பற்றி பேசினார்கள். ஆனால் இந்த ஹஜ்ஜினுடைய ஒரு அடிப்படையாக இருப்பது இந்த இஹ்ராம் தான். ஒருவன் இஹ்ராமை கட்டி இஹ்ராம் கட்டினால்தான் அவனுக்கு அந்த ஹஜ் என்கின்ற அந்த கிரியையை அவனுக்கு பரிபூர்ண முடியும். அந்த வெறும் அந்த இஹ்ராமை கட்டினால் மட்டும் போதாது, அதுக்குன்னு சில எல்லைகள் உண்டு. அந்த எல்லைகளுக்கு இருந்து கட்டி நம்ம இஹ்ராம் அணிந்து கொண்டு தல்பியாவை முழக்கி கொண்டு நம் ஹஜ் செய்வது அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜாகவும் இருக்கிறது. சரி, இஹ்ராமினுடைய விதிமுறைகள் என்ன? சரி, அந்த இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் அதனுடைய சுன்னத்துகள் என்ன? இமாம் பெருமக்கள் கிதாபுகளில் பதிவு செய்வாங்க, இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் குளிப்பது சுன்னத்து, முடி வெட்டி கொள்வது சுன்னத்து, நகங்களை களைத்து விடுவது சுன்னத்து, நறுமணங்களை பூசிக்கொள்வது சுன்னத்து. இந்த நறுமணத்தை பூசுகிற மட்டும் இஹ்ராமுக்கு முன்னாடியும், இஹ்ராம் கட்டி அதை களைத்த பிறகு இஹ்ராமுக்கு பின்னாடியும் அதனை நறுமணங்களை பூசிக்கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ரிவாயத்து, அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு முன்பும் இஹ்ராம் அதை களைந்து விட்டதற்கு பின்பும் அவருடைய முடியினுடைய நடுவாங்கில் அவர்கள் அத்தரு தைப்பார்கள், நறுமணத்தை பூசுவார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள். இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. சரி, இஹ்ராமினுடைய நிபந்தனைகள் என்ன? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள், இஹ்ராமுடைய அந்த ஆடை என்பது அது தைத்த ஆடையாக இருக்கக்கூடாது, ஒட்டு போட்ட ஆடையாக இருக்கக்கூடாது என்பதாக சொல்வார்கள். அதை தைக்காம மேலே அப்படியே போடுற மாதிரி ஒரு ஆடையாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுவார்கள். சரி, பெண்களினுடைய நிபந்தனை இஹ்ராமில் பெண்களினுடைய அந்த நிபந்தனை என்ன? இமாம் பெருமக்கள் சொல்கிறாங்க, பெண்கள் இந்த ஆடை தான் அணிய வேண்டும், இந்த ஆடை தான் அணியக்கூடாது என்று எவ்வித நிபந்தனைகளும் பெண்களுக்கு கிடையாது. இஸ்லாம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஆடையை அணிந்து கொள்வது கூடும். அது இந்த நிறத்தில் இருக்கணும், இந்த நிறத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற விஷயம் நிபந்தனையில் இல்லை. இன்னொரு ஒரு விஷயம், பெண்கள் அவர்கள் இந்த ஊரில் முன்னாடி அந்த மக்கனா போட்டு அந்த ஹிஜாப் போட்டு இருப்போம். அப்போது நீங்கள் ஹஜ்ஜு செய்ய போகிற இடத்துல அதை நீக்கிடுறோம், நோஸ் பேஸை நீக்கிட்டு கைக்கு உரை போடுவாங்க, அதை நீக்கிட்டு தான் நீங்கள் ஹஜ்ஜு செய்யணும். இமாம் பெருமக்கள் ஒரே ஒரு விதிவிலக்கு கொடுக்குறாங்க. ஆண்கள் உங்களிடத்தில் அந்த நெருங்கி அந்த தவாப் செய்யும்போது அந்த மித்த நேரங்களில் நெருங்கி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் நோஸ் பேஸையோ கை உரைகள் நீங்கள் அணிந்து கொள்ளலாம், அந்த இடத்துல கூடும். மித்த நேரங்களில் நீங்கள் நோஸ் பேஸையோ கை உரைகளை அணியக்கூடாது, அது ஆகமானது அல்ல என்பதாக இமாம் பெருமக்கள் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். சரி,
இஹ்ராமினுடைய எல்லைகள் என்ன? இஹ்ராமினுடைய எல்லைகள், இஹ்ராம் சும்மா ஏதோ கட்டிட்டு மக்காவுக்குள்ளே போய் கட்டிட்டு அதுக்கப்புறம் தவாப் செய்யலாம் கூடும், பார்த்தா கூடாது. இஹ்ராமுக்குன்னு தனித்தனி எல்லைகள் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்காரங்களும் அந்த மக்காவுக்குள்ளே வந்து இஹ்ராம் கட்ட மாட்டாங்க. மக்கா விட்டு பல தொலைவு தூரங்கள்லேருந்து வர்ற மக்கள் எல்லாம் மக்கா விட்டு வெளியே இருக்கின்ற ஒரு சில இடங்களில் இருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு வருவார்கள். அதுதான் கூடும், அதுதான் ஏற்றமானது. அப்போது ஒரு சில ஊர்களுக்கு ஒரு 5 எல்லைகளை இமாம் பெருமக்கள் பதிவு செய்கிறாங்க. முதலாவதாக துல் ஹுலைஃபா என்கின்ற ஒரு இடம். இந்த துல் ஹுலைஃபா எங்கே இருக்குன்னு பார்த்தா மதீனா நகர்லேருந்து ஒரு 430 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடம். இந்த இடத்துலேருந்து யார் யாரெல்லாம் இஹ்ராம் கட்டி வருவாங்க பார்த்தீங்கன்னா, மதீனா வாசிகள் இந்த இடத்துலேருந்து இஹ்ராம் கட்டி தல்பியா சொல்லி மக்காவிற்கு தவாஃப் செய்ய வருவார்கள். இது முதல் இடம். ரெண்டாவதாக ஜுஹ்ஃபான்னு ஒரு இடம். இது மக்காவிலிருந்து 186 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுதி, வட சவுதி மக்கள், பலஸ்தீன மக்கள், வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஜோர்டான், நேபாள், சிரியா இதை பகுதியை சுற்றி உள்ள மக்கள் இந்த இடத்துலேருந்து இஹ்ராம் கட்டி தல்பியா முழங்கி கொண்டு மதீனா நகருக்கு, மக்கா நகருக்கு வருவார்கள். மூன்றாவதாக கர்னுல் மனாசில் என்கின்ற ஒரு இடம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தா மக்காவிலிருந்து சரியாக 78 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த இடம். இந்த இடத்துல கிழக்கு சவுதி மக்கள், நஜீது மக்கள், அரபு வளைகுடா மக்கள் இவர்கள் எல்லாம் இந்த இடத்துல இஹ்ராம் கட்டி தல்பியா சொல்லி வருவார்கள். அடுத்து சரி, இந்திய மக்கள் எந்த இடத்துலேருந்து இஹ்ராம் கட்டுவாங்க, அவங்க எந்த இடத்துலேருந்து இஹ்ராம் கட்டி போவாங்க அப்படின்னு பார்த்தா எலம்லம் என்கின்ற ஒரு இடம், யமனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலம்லம் என்கின்ற ஒரு இடத்துல இருந்து அவர்கள் இஹ்ராம் கட்டி செல்வார்கள். சரியாக மக்காவில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய யமன் நாட்டில் இருக்கக்கூடிய எலம்லம் என்கின்ற இடத்துல இந்தியாவிலிருந்து அதனை சுற்றி உள்ள பகுதிகளிலிருந்து செல்லக்கூடிய மக்கள் அந்த இடத்துல இஹ்ராம் கட்டி தல்பியாவை முழங்கிக் கொண்டு ஹஜ்ஜுக்கரியை முடிப்பதற்கு செல்வார்கள். ஒரு சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஃப்ளைட்டு போவோம், அந்த எலம்லம் என்ற இடம் நம்ம போய் இறங்குற ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே வந்துடும். அதனால ஒரு சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க எந்த ஏர்போர்ட்டில் ஏற போகிறாங்களோ அங்கே வச்சு நீயத்தை வச்சு இஹ்ராம் கட்டி அந்த ஏர்போர்ட்டில் இப்படி ஃப்ளைட்டில் ஏறி அப்படியே போயிடுவாங்க. இது ஒரு வழிமுறை. சரி, ஐந்தாவதாக ஒரே ஒரு இடத்த சொல்கிறாங்க, தாத்துல் இர்க் என்பதாக ஒரு இடம். இது சரியாக மக்காவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த இடத்துல ஈரான், ஈராக் அதனை சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் இந்த இடத்துலேருந்து இஹ்ராம் கட்டி அந்த தல்பியாவை முழங்கிக் கொண்டு மக்கா நகருக்கு வந்து ஹஜ்ஜினுடைய கிரியங்களை நிறைவு செய்வார்கள் என்பதாக இமாம் பெருமக்கள் 5 விஷயங்களை, ஒரு 5 இடத்தை கூறுறாங்க. இதனுடைய ஆதாரம் திர்மிதி கிதாபில் பதிவு செய்யப்படுது ஹஜ்ஜினுடைய பாடத்தில். அப்போது இந்த இஹ்ராமினுடைய கிரியைகள் இவ்வளோதான். இஹ்ராம் கட்டணும், அதுக்கப்புறம் போய் முதல்ல தவாப் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு உண்டான அந்த ஹஜ்ஜி கிரியங்களை முடிக்கிறோம். உம்ராவுக்கும் இதே சட்டம் தான். இஹ்ராமினுடைய விஷயத்தில் உம்ராவுக்கும் இதே சட்டம்தான். அன்பிற்கிடையே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பயானின் வாய்ப்புகளின் மூலமாக, இந்த பயானை கேட்பதன் மூலமாக, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய நன்மை செய்யும் அந்த வாய்ப்பின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ஹஜ்ஜையும் உம்ராவினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.